மார்னிங் டு ஆல். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கன்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம் சிஎன்எஃப். ஆல்ரெடி நம்ம சிஎன்எஃபோட டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். என்னென்னா சிஎன்எஃப் எப்படி இருக்குன்னா எலமெண்ட்ரி சம் எலமெண்ட்ரி சம் அண்ட் எக்ஸட்ரா. எலமெண்ட்ரி சம்ன்றது என்னது, உன்னோட ஆர் கண்டிஷன். ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னா ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு நடுவில் ஆர் வந்துச்சுன்னா அது எலமெண்ட்ரி சம். அதே மாதிரி எலமெண்ட்ரி சம் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும். ரெண்டையும் சேர்க்குற டேர்ம் எப்படி இருக்குன்னா அண்டு சிம்பிளில் இருக்கும். இப்போ இதை வச்சு இதை ஒரு சம் பார்க்குறோம். obtain a conjunctive normal form of the formula if p then q and negation q or negation p. நமக்கு எப்போவுமே தெரியும், நமக்கு ஒரு ஆரோ மார்க் வந்துட்டுட்டாங்களே நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம், கண்டிஷனலஸ் டிஸ்ஜங்ஷனோட ரூல் யூஸ் பண்ண போகிறோம். கண்டிஷனலஸ் டிஸ்ஜங்ஷனோட ரூல் என்ன, p டென்ஸ் டு q இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்னா நெகேஷன் p ஆர் க்யூன்னு எழுத போகிறோம். இந்த ரூலை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி இருக்கும், நெகேஷன் போட்டுக்கணும். அப்போ இந்த டேர்ம் நெகேஷன் போட்டால் நெகேஷன் பி ஆர் க்யூவோட டேர்ம் எங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். அண்ட் இந்த டேர்ம்ஸு எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை, அப்படியே இருக்குது. திரும்பவும் எனக்கு என்ன வந்திருக்கு, இந்த இடத்துலையும் ஒரு ஆரோ மார்க் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் வந்துட்டாலும் இங்கேயும் கண்டிஷனலஸ் டிஸ்ஜங்ஷனோட ரூல் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இந்த டேர்ம்ஸ் எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. இந்த ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கும். இதுக்கு நான் ரூல் யூஸ் பண்ணுறப்ப நெகேஷன் பியாக மாறிடும் ஆர் க்யூ. இப்போ இந்த டேர்ம்ஸ் எதுவுமே சேஞ்சஸாக இருக்காது. இது அப்படியே இறக்கிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நெகேஷன் பி கூட இந்த செகண்ட் டேர்மையும் திரும்ப நெகேஷன் பி கூட இந்த டேர்மையும் நான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நெகேஷன் பி ஆர் நெகேஷன் பி ஆர் க்யூ அண்ட் நெகேஷன் பி கூட இந்த தேர்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா அசோசியேட்டிவ் லா படி ப்ராக்கெட்டை மட்டும் மாற்றிக்கிறேன். நெகேஷன் பி ஆர் நெகேஷன் பி ஆர் க்யூ அண்ட் இந்த இடத்துல நான் திரும்பவும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நெகேஷன் பி ஆர் க்யூ அண்ட் நெகேஷன் பி ஆர் பி. இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் நெகேஷன் பிஆர்பியோட நெகேஷன் பிஆர்பி எப்படி எழுதலாம்னா நெகேஷன் பின்னு எழுதிக்கலாம். பிஆர்பியை நம்ம எப்படி எழுதலாம், வெறும் பின்னு எழுதிக்கலாம். அப்போ நெகேஷன் பிஆர்பின்னா நெகேஷன் பி ஆர் க்யூ அண்ட் இந்த டேர்ம் நெகேஷன் பிஆர்க்யூ அப்படியே இருக்கும். இங்கேயும் திரும்ப நமக்கு எப்படி இருக்குது, நெகேஷன் பிஆர்பி. இங்கே ஒரு டேர்மில் நெகேஷன் இருக்குது, இன்னொரு டேர்ம் நெகேஷன் இல்லை. அப்போ நமக்கு என்ன வேல்யூ, இந்த வேல்யூ என்னவாக மாறிடும், டியாக மாறிடும், ட்ரூ வேல்யூவாக மாறிடும். திஸ் இஸ் யூஸிங் நெகேஷன் லா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேல்யூஸ் அப்படியே தான் இருக்கும், எதுவும் சேஞ்சஸ் ஆகலை. இப்போ பி அண்ட் டின்னா இதோட வேல்யூ நமக்கு ஐடென்டி லா படி பியோட வேல்யூ, அதை எப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ நம்மளோட ரூல் என்ன, உள்ளார எலமெண்ட்ரி சம் வரணும், உள்ளார ஆர் கண்டிஷன் வரணும், வெளியே அண்டு கண்டிஷன். இப்போ நம்ம ரெண்டு டேர்ம்லேயும் ஆர் இருக்கா, வெளியில் அண்டு இருக்குது. அப்போ நமக்கு சிஎன்எஃப் கண்டிஷன் இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது.